எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே. இந்த ரெட்ஃபோர்ட் தளத்தை நிறுவி மிகச்சிறப்பாக கொண்டு செலுத்துகிற நண்பர்களுக்கும், இப்பொழுது கிட்டத்தட்ட 600 உறுப்பினர்களை ஒரு குழுவாக்கி அந்த நிகழ்வுகளை முன்னதாகவே ஒவ்வொருவரையும் கேட்டு அதுக்கான ஒரு ஃபார்மெட்டில் அந்த ரிக்வெஸ்ட் அதாவது வேண்டுகோள்களை எல்லாம் வாங்கி நூலை வாங்கி அதை ஒரு டேப்லெட் பண்ணி ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டு மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து செல்கிற இனிய நண்பர் திருமிகு சேவா அவர்களுக்கும், இன்று இணைந்திருக்கிற இனிய நண்பர்கள் திருமிகு ரம்யா அவர்கள், திருமிகு ரமேஷ் அவர்கள், திருமிகு தண்டபாணி அவர்கள், திருமிகு சுவாமிநாதன் அவர்கள், திருமிகு வாசு அவர்கள், திருமிகு மங்கை அவர்கள், ஜென் என்கிற அதில் இணைந்திருக்கிற நண்பர், மேலும் இணையம் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள், உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி இதை தொடங்குகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான வாழ்வியல் நூல், மிகப்பெரிய சிந்தனையாளர், முப்பரிமாணங்கள் கொண்டவரே. அவர் ஒரு பேச்சாளர், தலைசிறந்த தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், அரசியல்வாதி என்ற முப்பரிமாணங்கள் கொண்ட திருமிகு தமிழருவி மணியன். இந்த தமிழருவிங்கிற பட்டம் காமராஜ் அவர்களாலே, பெருந்தலைவர் அவர்களாலே வழங்கப்பட்ட பட்டம் அவருக்கு. அதற்கு ஏற்ற மாதிரி தமிழை அருவி மாதிரி, அப்படியே அதை சிலுசிலுக்கிற அருவியாக இருக்கும், பாய்கிற அருவியாக இருக்கும், மிகச்ச அருமையான பேச்சாளர். அவருடைய நூலே வாழ்வை வசப்படுத்தும் வழிகள் அப்படிங்கிற நூல். இது கற்பகம் புத்தாலயம் வெளியிட்டிருக்காங்க. பல பதிப்புகளையும் கண்ட நூல். அவர் கிட்டத்தட்ட 13 நூல்கள் எழுதியிருக்கார். ஆனால் அவர் தலைசிறந்த பேச்சாளருங்கிறது தான் முதல் இது. அடுத்தபடி அரசியல்வாதிங்கிற போது அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்து ஆரம்பித்து வரிசையாக பல ஜனதா, அதை ஒட்டியதுக, அப்புறம் காந்திய நெறி, இதுகளெல்லாம் இன்று காந்தி பிறந்த நாள். மாமனிதன், அந்த மகாத்மா என்பதற்கு தகுதியான ஒரு ஆல்பர்ட் ஸ்வைசர் சொல்றாரு, இரத்தத்தோடும் சதையோடும் இதுபோல மிகச்சிறந்த ஒரு மனிதர் வாழ்ந்தான் என்பதை எதிர்காலத்தில் நம்பக்கூட மாட்டார்கள் என்று சொல்றார். அதே மாதிரி கர்ம வீரர் காமராஜ் அவர்களுடைய நினைவு நாள், லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடையது. அது மாதிரி முன்னோர்களை நம்பிக்கைப்படி வழிபாடுகிற ஒரு நாளும் கூட என்று இந்த அருமையான நாளில் நண்பர்களோடு வாழ்வை வசப்படுத்தும் வழிகள் அப்படிங்கிற இந்த நூலை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதில் கிட்டத்தட்ட 23 கட்டுரைகள் இருக்கு. நான் அவர் மரபு சார்ந்த இலக்கியம் சார்ந்த தான் வச்சு இதில் பகிர்ந்துக்கிறார். இதனுடைய முன்னுரை பெரும் சிந்தனையாளர் இறையன்பு அவர்கள் எழுதியிருக்காங்க. அதில் வாழ்க்கையை வசமாக்க சிலவற்றை சேர்ப்பதும், வாழ்க்கையை வசமாக்க சிலவற்றை சேர்ப்பதும் சிலவற்றை நீக்குவதும் அவசியம். சேர்க்கும் போது அது ஓவியமாகிறது, நீக்கும் போது அது சிற்பமாகிறதாம். ரொம்ப அழகான வார்த்தைகள். சேர்க்கும் போது அது ஓவியமாகிறது, நீக்கும் போது சிற்பம். எப்படி அழகான சிற்பம் கல்லிலே இருந்து உருவாகிறது, தேவையற்றவற்றை நீக்குகிற போது அது அழகான சிற்பமாகிறது. அது 2 நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, வாழ்க்கையை வசமாக்கும் வழி அப்படிங்கிறது மாதிரி. இதில் நிறைய புத்தரையும்
பதஞ்சலி யோகத்தையும் சொல்லி கடைசியில சொல்றாரு. ஆனால் புத்தகம் முழுவதும் மரபு இலக்கியம் சார்ந்த அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை சார்ந்த பாடல்களை தான் அதிகம் பயன்படுத்தியிருக்காரு. நான் இந்த வாழ்வில் வசமாக்கும் அந்த கட்டுரையை இதில் முக்கியமாக எடுத்துக்கிறேன். 23 கட்டுரையில் அந்த கட்டுரை இயற்கை 5 விஷயம் நம்ம வாழ்வை தீர்மானிக்கிறதுங்கிறார். என்னென்ன? இயற்கை, சமுதாயம், சூழ்நிலை, தேவை, பழக்கம். தேவை, பழக்கம் ஆகிய 5 கோணங்களில் தேர்ந்து தெளிந்து முற்கால அனுபவம், தற்கால சூழல், பிற்கால விளைவுகளின் தொடர்பை மறவாமல் வாழும் முழுமை பெற்ற அறிவே உண்மையான ஞானம். இது வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய வார்த்தை. அதை வச்சுதான் இந்த நூலை தொடங்குறார். 5 விஷயம் சொல்றாரு. இயற்கை, பேர் இயற்கைங்கிறாங்க. இயற்கை, 2வது சமுதாயம், 3வது சூழல், 4வது தேவை, பழக்கம் ஆகிய 5 கோணங்களில் தேர்ந்து தெளிந்து எதையெல்லாம் தேர்ந்து தெளிவனுங்கிறாரே. முற்கால அனுபவம், தற்கால சூழல், பிற்கால விளைவு. இத தொடர்பை மறவாமல் வாழும் முழுமைன்னு சொல்றாரு வேதாத்திரி சார். இப்ப ஒரு முக்கியமான கருத்துல இது ஆரம்பிக்குது. இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழ பிறந்த நாம் இறப்பு வரை மகிழ்ச்சியாகவே இருக்க முடியவில்லை. இதற்கு முக்கியமான காரணம் வாழ்க்கையின் சூத்திரம் நமக்கு புரிபடவில்லைன்னு ஆரம்பிக்கிறார். வாழ்க்கையின் சூத்திரமாக என்னன்னு சொல்றாரு. இப்போ ஒரு நாடகத்துல அரிதாரம் பூசி இருக்கிறவனுக்கு, நடிக்கிறவனுக்கு இன்னும் 2 மணி நேரத்துல இந்த அரிதாரத்தை நான் களையப் போகிறேன் அப்படிங்கிறது தெரியுங்கிறாரு. என்ன? இந்த வாழ்க்கையில நடிக்கிறாங்க எல்லாரும். அந்த நாடகத்துல நடிக்கிறவனுக்கு இந்த 2 மணி நேரத்துல, இப்ப இதுல பெரிய ராஜா 2 மணி நேரத்துல என்ன ஆக போறான்? மிகப்பெரிய அறிஞன் இந்த நாடகத்துல கோமாளியா நடிச்சுக்கிட்டு இருக்கான். கலைக்க போறோம், நான் கோமாளி இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியுங்கிறாங்க. நான் ராஜா இல்லை அப்படின்னு தெரியுங்கிறாங்க. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? எந்த நடிகருக்கும் தான் ஏற்றிருக்கும் வேடம் சிறிது நேரத்துக்கு மட்டுமே என்பதை நன்றாக அறிவார். 3 மணி நேரத்தில் நாடகம் முடிந்ததும் அரிதாரத்தை கலைத்து விட வேண்டும். ஆனால் நாம் வாழ்க்கை நாடகத்தில் நமக்கான வேடம் நிலையானது. இங்கேதான் சிக்கலாகுது. நமக்கான வேடம் நிலையானது என்று நாம் பொய்யாக புரிந்து கொண்டிருப்பதால் எல்லா வாழ்க்கை சிக்கலுக்கும் அடிப்படை காரணம்னு சொல்றார். யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னு திருக்குறள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த யான் எனதுங்கிறதான் இங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப எங்கே தொடங்கியதோ அங்கேயே வந்து முடிந்தால்தான் அது வட்டம். அதை உணர தவறிவிட்டோம்ங்கிறாரு. மண்ணுக்குள் தான் அடங்க வேண்டும். மண்ணில் இருந்திருந்து வந்த நாம் மண்ணுக்குள் தான் அடங்க வேண்டும் என்பது வாழ்க்கை விதி. இதுல கண்களுக்கு காட்சி தரும் மிக முக்கியமான வார்த்தையாக நான் கருதுறேன். கண்களுக்கு காட்சி தரும் எந்த பொருளை பெற்று அனுபவித்தாலும் மனித மனம் போதும் என்ற நிறைவு கொள்வது இல்லை. நாம் எந்த பொருள் இல்லாமலும் வாழ முடியாது என்று நம்புகிறோமோ, எந்த பொருள் இன்னைக்கு இல்லைன்னு இல்லாட்டி வாழ முடியாதுன்னு நம்புறோமோ, அந்த பொருளெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமலேயே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு பொருள் இல்லாட்டி நம்மளால வாழ முடியாதுன்னு நினைக்கிறான். ஆனா அந்த பொருள் இல்லாம தானே ஒரு காலத்துல இருந்தான். இப்ப எங்க வீட்டுல நான் எஸ்எல்சி படிக்கிற வரைக்கும் ரேடியோ இல்லை. அதுக்கப்புறம் ரேடியோ வந்தது. இன்று டிவி வந்திருக்கு. ஒரு காலத்தில் டிவி இல்லாமல் தானே இருந்தா. எத்தனை ஆண்டுல இருந்து இந்த டிவி வந்துச்சு. இந்த ஃபோனு இல்லாமையும் வாழ்ந்திருக்கோம்ல. அதையெல்லாம் நினைச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதா இந்த இது அவருடைய சிந்தனைகளோடு நம்முடைய சிந்தனையும் சேர்த்து ஒரு எண்ணி பார்க்கக்கூடியதாக தான் நான் இதை வச்சுக்க போறேன். வாழ்க்கை
நிறைவாகவே நடந்திருக்கிறதுங்கிறாரு. ஒரு ஞானிகிட்ட போய் ஒரு அரசன் பேரரசன் போகிறான். போய் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும், நான் எல்லாம் தருவேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் தருவேன். ஞானி சிரிச்சாராம், ஒரு அடிமையிடமிருந்து நான் எதையும் பெற்றுக்கொள்வதில்லைன்னாராம். அடிமையிடமிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதில்லைன்னாராம். அவனுக்கு சுருக்குன்றுச்சு. அப்போ அவர் கேட்டாராம், நான் ஏதாவது ஒன்றை எப்போதும் எதிர்பார்த்து ஏங்குதல், பிறர் பொருளை விரும்புதல், இது ரெண்டு என்கிட்ட இல்லை, நான் அதை அடக்கி வச்சிருக்கேன். எதையாவது ஒன்றை எதிர்பார்த்திருத்தல் அல்லது ஒரு பொருளை விரும்புதல், இது ரெண்டு என்கிட்ட இல்லை, ஆனால் நான் அதை அடக்கி இருக்கேன், உங்ககிட்ட இருக்கு. அப்போ நீ அது கடுமையாக தானே இருக்க. நாம் ஒவ்வொருவரும் பிறர் பொருளை விரும்புதல், எதையாவது எதிர்பார்த்து ஏங்குதல் என்ற இரண்டு உணர்வுகள் நம்மளை போட்டு அழக்கழிக்குது. வாழும் வழியில் ரெண்டு உணர்வுகள், எதையாவது விரும்புதல், எதையாவது எதிர்பார்த்தல். பிறர் பொருளை விரும்புதல் அது சார் முக்கியம். யார் அழகா இருக்கா? அடுத்த வீட்டில் இருக்கவங்க அழகா இருக்காங்க, நம்ம வீட்டில் இருக்கவங்க எதையாவது பிறர் பொருளை விரும்புதல். இது மாதிரி நடக்கும் என்ற நம்பிக்கையிலும் நடக்காது என்ற அவநம்பிக்கையிலும் நம் வாழ்க்கை கழிகிறதுங்கிறார். திருக்குறள் 1295 மிக அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது. நமக்கு பெறாமை அஞ்சும் கிடைக்கலேன்னு இருக்கான், பெரின் பிரிவு அஞ்சும் கிடைச்சிருச்சுன்னா போயிருமேன்னு இருக்கான். இந்த அச்ச உணவு அறாது நம்மளை துன்பப்படுத்துதான். அறாது இடும்பை தரும். இடும்பைத்து அறாத துன்பம் என்ன? ஒன்று வரலேன்னு இருக்கான், வந்துருச்சுன்னா போயிருக்கவே நினைக்கிறான். பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும். அப்ப எதை உணரணுங்கிறாங்க? அக்செப்ட், வாழ்க்கையே வந்ததை அந்த நேரத்தில் அனுபவிங்கிறார். அதான் வாழும் வழி, இவர் சொல்ல போற வழி. ஒன்றுக்கு ஏங்குறான், ஒன்றுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் பிறர் பொருளுக்கு ஏங்குறோம். இதுதான் துன்பத்துக்கெல்லாம் காரணங்கிறார். வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்க நாம் தயாராக இல்லை. வாழ்க்கையை அதன் போக்கில் ஏற்றுக்கொள்ளுங்கள்ங்கிறதான் இது. அத காற்றை அனுபவிக்கலாம், தேடி கண்டுபிடிக்க முடியாது, தேடினால் குழப்பமே மிஞ்சுங்கிறார். சிவபெருமானின் அடியையும் முடியையும் தேடுறாங்க அந்த காலத்துல. தொன்மம் ஒரு கதை சொல்லுகிறது, திருமாலும் பிரமாணும். அப்படி தேடுற போது நான்முகனும் அதை கண்டுபிடிக்க முடியல. தேடுவதில் வாழ்க்கை வீணாகி விடாதே என்று அறிவுறுத்தலுக்கு, தேடுவதில் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என்று அறிவுறுத்துவதற்காகவே இந்து சமயத்தில் இந்த கதை இடம்பெற்றிருக்கிறதுன்னு அவர் நினைக்கிறார். நாமும் ஆண்டவனிலிருந்து அமைதி வரை அனைத்தையும் தேடிக்கொண்டிருப்பதிலேயே கிடைத்தற்கரிய நீரத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் தேடுவதிலேயே கிடைச்சதா அதான் கிடைச்சதா அனுபவிங்க. நம்ம மினிமலிசம்லாம் பேசுகிறோம், அதை இன்னொரு பாடலும் சொல்ல போகிறேன். அவர் உண்பது நாழி உடுப்பது இரண்டேங்கிறது தான். மற்றதையெல்லாம் நீ தேடி பிறருக்கு கொடு, பிறருக்கு கொடுக்கிற போது கிடைக்கிற அந்த இன்பத்தை அனுபவிங்கிற. இங்க வாழ்க்கையே அனுபவித்தல் தான் வாழும் வழி. ஏங்குதல் இல்லை. பெறாமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும், இந்த அச்சத்திலேயே வாழ்வதில்லை அப்படிங்கிறது தான் இந்த வாழும் வழிங்கிறதா இதுல இந்த நூல்லையும் இருக்கு. நானும் அதை கருதுறேன். உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யுங்கள். நீங்கள் எதை அல்லது யாரை விரும்புகிறீர்களோ அதை அல்லது அவரை நெஞ்சார நேசியுங்கள்.
எதை நம்பினால் நல்லது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதில் ஐயத்திற்கு இடமின்றி நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை இன்பமயமாகிவிடுங்கிறார். 3 விஷயம் சொல்றார். 1, எது பிடிக்கிறதோ அதை செய்யுங்கள். யாரை விரும்புகிறீர்களோ அதை தீவிரமாக விரும்புங்கள், முழு நேரத்தையும் அதற்கு ஒதுப்புங்கள். எந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதோ அதை முழுதுமாக நம்புங்கள். அரைவர நம்பிக்கையை வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாதுங்கிறார். பறவையின் இறகுகளைப் போல உங்கள் வாழ்க்கை லேசாக, இதமாக, இலகுவாக அமைய வேண்டும். இதுக்கு புத்தர் 5 விஷயங்களை சொல்றாருன்னு சொல்றார். அதுக்கு அங்குத்திர நிக்காய. இது நிக்காய அப்படிங்கிறது வழிகள் தொகுப்புன்னு சொல்றாங்க. அந்த தொகுப்புகளில் இருந்து ரொம்ப கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் நான் மறுபடியும் வேற இதுக்கு வர்றேன். அதுல 5 விஷயத்தை நீங்க என்ன பண்ணணும்? உண்மை, எனக்கும் ஒரு நாள் முதுமை வரும், அதை என்னால் தவிர்க்க இயலாது, இது முதலுது. 2வது, எனக்கும் ஒரு நாள் நோய் வரும், அதை என்னால் விளக்க முடியாது, நோய் வரத்தான் செய்யும், அதை மறுபடியும் குணப்படுத்திக்கணும், வராமே இருக்கணும்னு நினைக்க முடியாதுங்கிறாரு. எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், அதை என்னால் தவிர்க்க முடியாது. எனக்கும் பிரியமானது ஒரு நாள் அழிந்து போகும், ரொம்ப முக்கியமானது. எனக்கும் பிரியமானது ஒரு நாள் அழிந்து போகும், அதை என்னால் தடுக்க முடியாது. என் செயல்களின் வெளிப்பாடே நான், இதை எப்போதும் பூரணமாக நான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் யாரு? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சொல் செயல்பாடுகள் தான் நான், அதனுடைய வெளிப்பாடு தான் நான். இதை புரிஞ்சுக்கணுங்கிறார். அப்ப 5 விஷயம் அவர் சொல்றாரு. மரணம் தவிர்க்க முடியாதது, அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆணவம் வராதுங்கிறார். பிரியமானவர்கள் பிரிவார்கள் அப்படி என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரிகிற போது அந்த முழு வருத்தமும் வந்துடாது. இந்த 5 சிந்தனைகளை அவர் சொல்றாரு. இப்ப பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை பாதை வழிமறிக்கவே செய்யும். பிரச்சனைகள் வாழ்க்கை பாதையில வந்துகிட்டு தான் இருக்கும். இரவே இல்லாத நாளும் இல்லை, துன்பமே இல்லாத வாழ்வும் இல்லை, முள்ளோடு தான் ரோஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமது தமிழ் சொல்லுக் கொடுக்கிறது, இன்னாதம்மை உலகம் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரேன்னு சொன்னாரு. இன்னாதம்மை உலகம் தான் ஆரம்பிச்சார். அதனுடைய இயல்பை உணர்ந்தவர்கள் இனிமையை காண்பார்கள். ஒரு வீட்டில் என்ன முழவின் பாணி, இதுக்கு திருமணம் நடக்குது, எதிர் வீட்டில் யாரோ மறைந்து விட்டார்கள், அழுகுரல் கேட்கிறது. அப்ப இன்னாதம்மை உலகம் அதன் இயல்புணர்ந்தோர் இனிய காண்கன்னு அவர் முடிக்கிறார். இப்ப ஒரு விவசாயி புத்தத்தை கேட்டாராம், என்னுடைய பிரச்சனைகளை வரிசையாக அடுக்கி இதற்கெல்லாம் தீர்வு தாங்கன்னு கேட்டாராம். அவர் எல்லா பிரச்சனையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு, உன்னுடைய 84வது பிரச்சனை இதுதான் அங்குத்திராய நிக்காயன்னு சொல்றாருல, அதாவது தொகுப்புக்கள், அந்த படிப்படியான நிலைகளின் தொகுப்புகள்னு அதை சொல்றாங்க. அதுல அவர் சொன்னாராம் 84வது அது என்ன? அது என்னன்னா பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் 84வது பிரச்சனை. பிரச்சனைகளாம் இதுங்க சொன்னாராம், தொகுப்பு கொடுக்க சொன்னாராம். அதுல ஒரு பிரச்சனை என்ன கேட்டிருக்காராம், பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேண்டும். அந்த விவசாயி கேட்கிறான், பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் பிரச்சனை இங்க. ஏன்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும். இப்ப 4 விஷயம் சொல்றார், முக்கியமான 4 விஷயம். மகிழ்ச்சியானவரிடம் நட்பு கொள்ளுங்கள். 1 என்ன? மகிழ்ச்சியானவரிடம் நட்பு கொள்ளுங்கள், அப்போது அவர்களது மகிழ்ச்சி உங்களை பற்றி கொள்ளும். துன்பப்படுவரிடம் கருணை காட்டுங்கள். ஒருவரின் வாழ்வின் அதிகபட்ச மகிழ்ச்சி அடுத்தவர் துயரச்
உள்ளத்தில் துடைப்பதில் தான் உள்ளது என்ற உண்மை அப்போது புரியும். முதல் என்ன? மகிழ்ச்சியான நட்பு கொள்ளுங்கள். இரண்டாவது, யாருடைய துயரத்தையாவது குறைக்க ஒரு சிறிதாவது முயலுங்கள். நல்லவரோடு இணக்கம் கொள்ளுங்கள். அப்போதுதான் நல்வழி எதுவென்று தெரிய வரும். தீயவரிடமிருந்து விலகி நின்னுங்கள். துன்பங்களின் பிடியில் சிக்காமல் இருப்பதற்கு அதுதான் சிறந்த வழி. இது பதஞ்சலி முனிவர் சொல்லுகிற 4 விஷயம். இதத்தான் நம்ம தமிழ் சொன்னிச்சு. நல்லாரை காண்பதும் நன்றி, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. அப்போ அதே மாதிரி தீயாரை காண்பதும் தீதே, தீயார் சொல் கேட்பதும் திருவற்ற தீயார் சொல் அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே. அப்போ நமது தமிழ் மரபிலக்கியம் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வருது. அப்புறம் தான் நல்லவரோடு இருக்க போது மகிழ்ச்சி. இப்போ நம்ம அது குழு ஒரு ஒரு தேடல் உள்ள, அதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், அந்த மாதிரி இருக்க குழுவோட நம்ம இருக்கிற போது நமது மகிழ்ச்சி இருக்கிறது. யாருடைய துன்பத்தையாவது துடைக்க இப்ப இதுல முடியல, அதைத்தான் சொல்ல போறாரு. பிறருடைய வாழும் வழி. இப்ப மனைவி கணவன் மனைவியோடு வாழ்கிற போது மனைவியினுடைய தேவைகளை எவன் முழுவதும் பூர்த்தி பண்ணுகிறானோ அவனே சிறந்த ஒரு ஆண்மகனாகிறான். கணவனுடைய தேவையை எவள் முழுவதும் பூர்த்தி பண்றாங்களோ அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி பண்ணுகிற போதுதான் அங்கே உறவே செழிக்கிறது, உறவே இன்பமாகுது. பிள்ளையுடைய தேவை, தாயுடைய தேவை, ஒவ்வொருத்தருடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற போதுதான் நம்ம கவலையே படாம அடுத்தவங்க கவலைக்கு கொஞ்சம் தீர்வாகவும் இருக்கிறது வாழும் வழியிலே மிகச்சிறந்தது என்றுதான் முடிய போறாங்க. அதை இப்ப ஒரு சங்க பாட சொல்றாரு. மகிழ்ச்சியிறந்த வாழ்வை ஒரு மனிதனுக்கு அமைவதற்கு புறச்சூழல்கள் அவசியம். அப்ப புறச்சூழல்கள் ஒரு அமையாட்டி என்ன பண்றது அப்படிங்கிறதையும் பேசி முடிக்கிறார். என்ன யாண்டு பலவாக, நான் பிசிராந்தையார் இது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டது, ஆனால் அதை கொஞ்சம் விளக்கமாக இங்கே சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது பிசிராந்தையார ரொம்ப நாளா தலையெல்லாம் முடியலாம் நரைக்கலையே என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எதெல்லாம் சிறந்த புறச்சூழல் அப்படின்னு இந்த பாடல் நமக்கு, பிசிராந்தையாருடைய பாடல் புறநானூறு, அது நமக்கு வழிகாட்டுது. புறநாறு 191 அவரை சொல்றாரு, யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்கு எப்படி அப்படி வினவுதீராயின், யாங்கு ஆகியே என வினவுதீராயின் மாண்ட என் மனைவியோடு மாட்சிமிட்பட்டு என்னுடைய மனைவி மக்களும் நிரம்பினர். இந்த நிரம்பினர்ங்கிற சொல்லு அவர்கள் குணத்தாலே நிறைந்தார்கள், பண்பாலே நிறைந்தார்கள். அப்ப புறச்சூழல் தான் நமக்கு இதை தருது. புறச்சூழல் அமையாட்டி என்ன பண்றதுங்கிறத சொல்றாரு. புறச்சூழலை நம்ம அமைச்சுக்கணும். நம்ம எப்படி நடத்துக்கிறோமோ அப்படித்தான் அவங்களும் நடந்து போறாங்க. இப்போ வாழ்க்கையே ரெசிப்ரோக்கல்ங்கிறாங்க, கண்ணாடி தான்ங்கிறாங்க வாழ்க்கை. நம்ம எதை தரமோ அதை தானே பெற முடியும். அப்ப அவர் சொல்றாரு, நிரம்பினர் இளையரும் வேந்தனும் கண்டனையர். நான் எதை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ அந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. கண்ட அணையர் நான் கண்டவாறு அல்லவை செய்யான், வேந்தனும் அல்லவை செய்யான். இளையரும் பிள்ளைகளும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறாங்க. ஏவா மக்கள் மூவா மருந்து, ஏவா மக்கள் மூவா மருந்துன்னு சொல்றாங்க. அப்ப பிள்ளைகளை நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ, பிள்ளை என்ன சொல்லுவாங்க, கேட்ட பேச்சை கேட்கறது, கெட்ட பேச்சு பேசுறது இல்லை, கெட்ட பேச்சு பேசுறது, கேட்ட பேச்சு நம்ம பார்த்துதான் அது நடந்துக்குது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது மின்னாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தாதான் பிள்ளையும் மகிழ்ந்து குலாவி இருக்கும். அப்ப இது இருந்தது. ஆன்று அவன் அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே.
இவர் என்ன சொல்றாரு, வேற ஒரு சங்க பாடல், அவையாருடைய பாடல், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ. நாடா இருந்தா இருந்துட்டு போகுது, நாடுனாலும் சரி, நல்ல காடா இருந்தாலும் சரி, அவலா கொன்றோன்னா பள்ளமா இருந்தாலும் சரி, மிசையாக மலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. நிலன்கிறது எதுல இல்லை, மக்கள் எப்படி இருக்கோ. குளிர் பிரதேசமா இருக்கு கனடா, ஒரு நாடு என்னமோ மாதிரி இருக்கு. நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருக்கிற நாடு நம்ம. இந்த எல்லா சீதோசனையும் நமக்கு ரொம்ப ஒத்த சீதோசனை, மலைகள் ஆறுகள் எல்லாம் இருக்கு. மக்கள் மக்கள் மக்களை பற்றி தான் இருக்குங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, அதாவது பிசிராந்தையார் வாழ்ந்த காலம் வேறு, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் வேறு. புறச்சூழ்கள் விரிக்கும் வகையில் விழுந்து விடாம 3 விஷயம் சொல்றார். நம்ம இப்ப என்ன பண்ணலாம், புறச்சூழ்கள் சூழ்நிலை விரிக்கும் வரையில் விழுந்து விடாமல், ஒண்ணு, மற்றவர் வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை ஒப்பிடாமல், கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நிறைவுடன் மகிழ்வுடன் வாழப் பழகுவோம். 3 விஷயம் சொல்றார். எதனால நமக்கு இது ஒப்பிடல்ல தான். அடுத்த வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. 39 ஆண்டுகள் தான் பாரதி வாழ்ந்திருக்கான். விவேகானந்தர் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்காரு. லிங்கன் 72 ஆண்டுகள்ல தான் அவருக்கு இப்போ எல்லா தோல்விகளுக்கு அப்புறம் பிரசிடென்ட் ஆகி அவ்வளவு பெரிய இது பண்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்தந்த வாழ்க்கையில நம்ம வாழ்றோம். அதை ஒப்பிடல், அந்த கம்பேரிசன்ல தான் அது போகுது. 3C வேண்டாங்கிறாங்க. 1 கம்பேரிசன், 2வது எதுல அவன் அப்படி நிறைய பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கானே இந்த எரிச்சி, இதுல தான் ஒரு பொறாமைங்கிறது. அதுதான் அப்போ ஒப்பிடல். நெவர் கம்பேருங்கிறார், நெவர் கிரிட்டிசைஸ்ங்கிறார், நெவர் கண்டம்ங்கிறார். அப்போ 3 விஷயங்கள் இல்லாம இப்ப என்ன சொல்றாங்க, புறச்சூழல்கள் விரிக்கும் வலையில் விழுந்து விடாமல், பல புறச்சூழல்கள் விரிக்கிற வலையில் விழுந்து விடாமல், மற்றவர் வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை ஒப்பிடாமல், கிடைத்திருக்கும் வாழ்க்கையை நிறைவுடன் மகிழ்வுடன் வாழப் பழகுவோம் அப்படிங்கிறதான் நம்ம வாழ்க்கையை வசமாக்கும் வழி. நமக்கு நாம் உருவாக்கி கொள்ளும் கருத்துக்களும் செயல்களும் தான் வாழ்வில் வலிமையான ஆற்றலாக அமைகின்றது. இதுல ஆசைப்படுவது மனித இயல்பு. புறச்சூழல்களிலேயே நம்முடைய ஆசைகளுக்கு அடி உரம். நம்முடைய தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையில் வேறுபாடு வளரும் போதுதான் வாழ்வில் சிக்கல் வரும். சிக்கல் எப்ப வருது, நமது தேவைக்கும் ஆசைக்கும் உள்ள ஒரு ஆசைப்படுறா, இவ்வளவுதான் கிடைக்குது, அந்த வேறுபாடு இருக்கு பாருங்க, அதுதான் எல்லாத்துக்கும் சிக்கல். அப்ப எப்போதும் இன்புற்றிருக்க விரும்பினால் நீ விழிப்பு நிலையில் பார்க்கும் எல்லா பொருளும் கனவில் காணும் பொருளை போன்றே முழுவதும் பொய் என்று உணர் என்கிறார் ஆதிசங்கர் என்கிறார். இது நிற்பதுவே நடப்பதுவே. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பொய் என்று உணர்ந்து இல்லை. இப்போ என்னுடைய 70 ஆண்டு கால வாழ்க்கை என்ன, நினைவுகள் தான். அவர் சொல்றாரு, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனம்தானோன்னு சொல்லிக்கிட்டு வந்தவரே, பல தோற்ற மயக்கங்களோன்னு சொன்னாரு. வானகமே நீங்கள் எல்லாம் காணல் நீரோ வெறும் காட்சி பிழைகளெல்லாம். என்ன முக்கியமான வார்த்தை, போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஒரு கனவோ. நினைவுகள் தான் நம்ம யாரு, நம்ம நினைவுகள் தான். போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதெல்லாம் நானும் ஒரு கனவோங்கிறார். இந்த கனவு வர்ற போது காமத்தை பற்றி 2 பாடல்கள், அதை சொல்லலாம் நினைக்கிறேன். இது அவரும் சொல்லிட்டு வராரு. மிடை பெருங்கந்தன், கந்தன்
பெருங்கந்தன் மிழைப்பெருங்கந்தனுடைய பாடல். காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே. அதாவது இந்த நினைவுகள் காமம்ங்கிறது என்னன்னு சொல்ல வர்றார் அவரு. குறுந்தொகை பாடல் 204. அது வருத்துகின்ற அணங்கு இல்லை, வருத்தம் இல்லை, அது நோய் இல்லை. இந்த விருப்பம் காதல் வாழ்வு அதில் என்னதான் சொல்றாரு, நினைவுதான் சொல்றாரு. ஒரு மாடு, முதிர்ந்த ஒரு பசு, அது ஒரு புல், எங்கே ஒரு மேட்டு நிலத்தில் இருக்கிற இளம் புல், அதை அந்த பசுமாடு சாப்பிடவும் முடியாது. அதை என்ன பண்ணுதான், நாவாலே தடவி தடவி இன்பம் அனுபவிக்கதான். இது சங்க பாடல் சொல்லுது. மெழிக்கந்தன் முதைசுவர் கலித்த முற்றாய் இளம்பொல் விருந்தே காமம் பெருந்தோழையே நினைக்கும் காலத்து அக்காமம் புதிய இன்பம் தருகிறது. நினைக்கும் காலத்து, இது பூரா நினைவுதான் சங்கப்புலவர் சொல்றாரு. காமம் கூட காணுனர் பெரினே மகிழ்வு ஏற்படுகிறது. ஒருத்தன் கள்ளு குடிச்சா எப்படி ஒரு உணர்வு ஏற்படுதோ அதுபோது காண்கிற போது அந்த உணர்வு ஏற்படுதுங்கிறார். அது இயல்பானதுங்கிறார், இயற்கையானதுங்கிறார். கள்ள குடிச்சு, அதாவது ஒரு தழை இருக்கு, அந்த தழையை சாப்பிட்டா யானைக்கு மதம் பிடிக்குமா, அது மாதிரி காணுனர் பெரினே மகிழ்ச்சியான ஒருவரை கண்டபோது அது துளிர்க்கிறதுங்கிறார். அப்ப நினைவுதான் வாழ்க்கைங்கிறார் சங்கப்புலவனுடைய பாடல். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு வாழ்க்கைங்கிறதே நினைவுதான். அந்த நினைவுகளை நல்லதாக்கணும். அந்த மரம் தீப்பற்றி, அதே மாதிரி அந்த பிள்ளைகள் எல்லாமே அது பூராமே ஒரு நினைவுகள், வாழ்க்கையே நினைவுகள். அந்த நினைவுகளை ஒழுங்குபடுத்துறது தான் வாழ்வுங்கிறது. நேற்று வாழ்ந்தது அந்த மாதிரி என்ன, நீ எப்போதும் இன்பற்றிருக்க ஆசை உள்ளவனிடம் அச்சமும் சோகமும் நிலைத்திருக்கும். ஆசை உள்ளவனிடம் அச்சமும் சோகமும் நிலைத்திருக்கும். ஆசையற்றவனிடம் அச்சமும் இல்லை, சோகமும் இல்லை. மரம் தீப்பற்றி எரியும் போது பறவைகள் அதில் தங்குவதில்லை. மனம் ஆசைத்தீயில் வேகும் போது விவேகமுள்ள வாழ்க்கை வசப்படுவதில்லை. மரம் தீப்பற்றி எறிகிற போது என்ன பண்ணுது, பறவைகள்லாம் இங்கே உட்கார்ந்துருக்குமா, பறந்து போயிடும். மனம் ஆசைத்தீயில் வேகும் போது விவேகமுள்ள வாழ்க்கை வசப்படவில்லை. அப்ப அளவான தேவை, அறம்பழவா ஆசை, நிறைவான நெஞ்சம் உங்களுக்கு உள்ளதா? என்ன 3 விஷயம்? அளவான தேவை, அறம் வழுவா ஆசை, நிறைவான நெஞ்சம் உங்களுக்கு உள்ளதா? உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வசப்பட்டு விட்டதுங்கிறார். எல்லாருக்கும் ஒரு இதுவும் பாடல், சங்கத்து பாடல் தான். ஒரு அரசன், அவன் தென்கடல் வழாகம் பொதுமையின்றி அந்த ஒரு கடல், பெருங்கடல் சார்ந்த நிலம் சார்ந்த பகுதியை அவன் எப்படி ஆள்றானா, பொதுமையின்றி அவன் ஒருவனே ஆள்கிறான். இன்னொருத்தன் வேடன், அவன் ஒரு நாள் பூரா காத்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு, ஒரு விலங்கை பிடிக்க முடியுமான்னு பிடிக்க முடியல. அடுத்த நாள் பகலும் காத்துக்கிட்டு இருக்கேன். கல்லா ஒருவனுக்கும் 9 நாளி உடுப்பது 2ன்னு சொல்லுது. மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும். செல்வத்து வந்தா செல்வத்து பையனே ஈதல், ஈதல் இசைப்பட வாழ்றதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுது. அப்ப வாழ்க்கைனா தம்மில் இருந்து தமது பார்த்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்குனார். அதாவது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சமய இலக்கியம் ஒரு பெண்ணோடு கூடியதை, மனைவியோடு கூடியதை சொல்ல முடியுமான்னு கேட்பாங்க. மங்கையோடு, மணாளனோடு கூடியதை மங்கை சொல்ல முடியுமா? ஆனா திருக்குறள் சொல்லுகிறது, என்னன்னு சொல்லுகிறது,
தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. நமது வீட்டில் இருக்கணுமா, நம்ம பொருளாலே கட்டப்பட்ட வீட்டில் இருக்கணும். நம்ம பொருளை கொண்டு அடுத்தவருக்கும் கொடுத்து வாழ்கிற போது, உண்கிற போது கிடைக்கிறதுல ஒரு இன்பம். அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இந்த உச்ச தாம்பத்திய இன்பமும் பகுத்து உண்டலும் ஒண்ணுங்கிறார். பகிர்தல் தான் சிறந்ததுங்கிறார். அப்ப வாழ்க்கையே அந்த ஈதல், அதுல புரிஞ்சுக்குங்கிறார். நான் இதுல 2 விஷயம் என்ன சொன்னேன். ஒண்ணு, புத்தனுடைய 5 வார்த்தைகள். மரணம் தவிர்க்க முடியாதது, நோய் விலக்க முடியாதது, முதுமை எனக்கும் ஒரு நாள் வரும், எனக்கும் பிரியமானவர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள், பிரியமானது ஒரு நாள் அழிந்து போகும், என் செயல்களின் வெளிப்பாடே நான். இதை எப்போதும் பூரணமாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய நிலைக்கு தாரணே காரணம். ஏற்பட்ட தீய செயல்கள் வேட்கை. என்ன பண்ணணும், உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யுங்கள். நீங்கள் எதை அல்லது யாரை விரும்புகிறோனோ அதை அவரை நேசியுங்க. எதை நம்புறீங்களோ அதை முழுமையா நம்புங்க. தேடல்லே இருக்காம வாழ்க்கையை அதன் போக்கில் அப்படியே ஏற்று நாம் தயாராக வேணும். காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருவரும் பிறர் பொருளை விரும்புதல் 1, எதையாவது எதிர்பார்த்து ஏங்குதல் 2. இதுதான் பிரச்சனைகளுக்கு முழுக்கத்துக்கும் காரணம். யான் எனது எனும் செருக்கறுப்பான், வானோர்க்கும் உயர்ந்த உலகம் போகும். அப்ப அந்த விஷயம் வரணும்னா என்ன பண்ணணும், அடுத்தவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும். சொன்னேனா, மனைவியை எவன் முழுவதும் பூர்த்தி பண்ணுகிறானோ அவளுடைய தேவை, அவனே சிறப்பான கணவனாகிறான். அவளே எல்லா தேவைகளையும் அவளே சிறப்பானதுறா. அப்ப அடுத்தவர்களோட இதை தான் நம்ம என்ன பண்றோம், பெரிய நஞ்சும் பெறாமை எஞ்சும். கிடைச்சா கிடைக்கலையேன்னு அச்சத்தில் இருக்கா, கிடைக்கலைன்னா போயிருமோன்னு அச்சத்தில் இருக்கா. அப்ப தென்கடல் வழாகும் பொதுமையின்றி சக்கரவர்த்திக்கும் சரி, எவனுக்கும் சரி, ஒரு வேடனுக்கும் சரி, உண்பது நாடி உடுப்பது 2ன்னு நம்ம சங்கத்தமிழ் சொல்லித்தரும். அதனால நீ என்ன பண்ணு, மகிழ்ச்சியாக இருக்கிறது வழி என்னென்னலாம் சொல்லித்தர்றாரு. ஈதல் சொன்னாரு. மகிழ்ச்சியானவரிடம் நட்பு கொள்ளுங்கள்ங்கிறாரு. 1 பதஞ்சலி சூத்திரத்தில இருந்து. அப்போது அவர்கள் மகிழ்ச்சி உங்களையும் பற்றிக் கொள்ளும். துன்பப்படுவரிடம் கருணை காட்டுங்கள்ங்கிறாரு. நல்லவரோடு இணக்கம் கொள்ளுங்கள், அப்போதுதான் எது நல்வழின்னு தெரியுங்கிறார். தீயவரிடம் விலகி நின்றுங்கள், அப்பனாதான் துன்பங்களின் பிடியில் சிக்காமல் இருக்கலாம். இதேதான் எல்லாரும் பல பல வழிகளில் சொல்றாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது நாம் நினைவுகள். காமம்ங்கிறது நினைவு. அந்த நினைவுகளிலிருந்து வெளிவரணும். நினைவுகள் வெளியில் கடந்து போக முடியாது. ஆனால் நினைவுகளை சீரமைத்தல், இவ்வளவுதான் முதுமை வரும், நோய் வரும்ங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை அக்செப்ட் பண்ணி அதோடு ஒத்து இணங்கி அடுத்தவரை ஒரு திருப்திப்படுத்தி தானும் திருப்திப்படுத்தலே வாழ்க்கையை வசமாக்கும் வழி என்று நான் இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். மரம் தீப்பற்றி எரியும் போது பறவைகள் தங்குவதில்லை. மனம் ஆசைத்தீயில் வேகும்போது விவேகமுள்ள வாழ்க்கை வழி பசப்படவில்லை. அளவான தேவை, அறம் வழுவா ஆசை, நிறைவான நெஞ்சம் உங்களுக்கு உள்ளதா? உயர்ந்த வாழ்க்கை உங்களுக்கு வசப்பட்டு விட்டது என்று இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா கட்டுரையும் படிக்கல. ஒரே ஒரு கட்டுரையை தான், அந்த நிறைவான கட்டுரை அதில் இருந்தது, நிறைவாக எனக்கு இருந்ததுனால பெரும்பகுதி சங்கப்பாடல்கள் எல்லாம் சொல்றாரு. வாழ்க்கையினுடைய முழுவதும், காதல் முழுவதும் சொல்றாரு. நிறைய பாடல்கள் சொல்றாரு. அதை படித்தா அது சங்கப்பாடல் வகுப்பு மாதிரி ஆயிடும்.
இது ஒரு இதுவாகவும் இருக்கிறதுனால, அதாவது வாழ்க்கை நெறியாகவும் இருக்கிறதுனால சிலவற்றை எண்ணி பார்க்கவும், நாம்ங்கிறது ஒன்றுமில்லை, நினைவுகள். அது போய் மயக்க மாதிரி தான். இவ்வளவு ஆண்டானதும் நினைவுகளாக தான் இருக்கு. அப்போ எல்லாருக்கும் உதவி அந்த நினைவுகளை நல்ல நினைவுகளாக சேமித்து வைப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியோட இதில் மாஸ்லாவை வச்சு இன்னைக்கு ஒன்று எழுதினேன் நான். மாஸ்லா என்ன சொல்கிறாரு, தேவைகள் பூர்த்தியாகிற போது, அப்ரஹாம் மாஸ்லா அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் சொல்கிறாரு, தேவைகள் பூர்த்தியாகிற போது மனிதன் நிறைவுறுகிறான். முதல் தேவை என்ன? அடிப்படை தேவைகள், உணவு, உடை, உறையுள். அடுத்த தேவை என்ன? ஒரு செக்யூரிட்டி நீட். நேற்று கிடைச்சது இன்றைக்கும் கிடைக்கணும். அதான் பெறாமை எஞ்சும் பெரின் பிரிவு எஞ்சும், அந்த செக்யூரிட்டி நீட் சொல்லிட்டு. மூன்றாவதாக என்ன? கம்பேனியன்ஷிப் நீடு. சங்கம், இது மாதிரி இந்த குழுக்கள், இது பூராமே கம்பேனியன்ஷிப் நீடு தான். அது மனைவி, மக்கள், எல்லாரும், உறவு, சுற்றம், எல்லாரும் கம்பேனியன்ஷிப் நீடு. அடுத்தது என்ன? எஸ்டீம் நீடுங்கிறாங்க. நம்மளை புகழணும், நமக்கு ஒரு இசைப்பட வாழணும், நம்ம எச்சமும் லீவ் எ லெகசிங்கிறோம், அதுவும் நல்லா இருக்கணும். கடைசியில் உச்சபட்ச தேவை இந்த காந்தியடிகளுக்கு இந்த நாட்டினுடைய விடுதலையாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கு. அந்தந்த தேவைகள் இதெல்லாம் பூர்த்தி ஆகிறத மாஸ்டர் சொல்லிட்டு வர்றார். இந்த தேவைகள் பூர்த்தியாகிற போது மனிதன் அப்போ ஏது அந்த நம்ம என்ன நினைக்கிறான், வர்றதை அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறதான் முக்கியமானது. கம்பேர் பண்ணுறோம் அடுத்தவங்களோட, நம்ம அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு. இதுகளோடு விட்டுட்டு ஓரளவு நமக்கு நிறைவான வாழ்க்கை என்ன, அடுத்தவரோட அந்த 3 வார்த்தைகள் தான். அதாவது அளவான தேவை, அறமழுவா ஆசை, நிறைவான நெஞ்சம். இதற்கு நாம் பாடுபடுவோம், அதை அடைவோம் அப்படிங்கிறத சொல்லி, அப்போ வாழ்க்கை வசப்படுங்கிற சொல்லி, இதுவரை ரொம்ப அருமையாக இதனோடு இணைந்திருந்து தொடர்ந்து கேட்டவங்க ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி, உங்களுடைய மேலாள கருத்துக்களை சொல்கிற போது மற்ற டிஸ்கஷன்ஸில் வச்சுக்கலான்னு சொல்லி 40 நிமிடத்தில் முடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, சிறப்பா சொன்னீங்க சார், நிறைய விஷயங்கள். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. வேலை, தேங்க்ஸ். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நல்ல, தேங்க்ஸ். புக்குமே ரொம்ப நல்ல டைட்டில் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கை வசப்படுத்தும். தேங்க்ஸ். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அந்த ஆர்டர் நான் பார்ப்பேன். ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வணக்கம், வணக்கம். சேகர் சார், நீங்க பேசுங்க சார். விழித்திணையா பேசினாலே ஒரு அந்த இடத்துல ஒரு களை கட்டும் அப்படின்றது உணர்ந்துருக்கிற. அது என்ன சொல்றது, நம்ம அவையார் சொல்றதையா பெரியோரை துணைகள், துணைகள், அதுதான் அவையார் சொல்றது. அவரு நம்ம பெரிய வள்ளுவரும் சொல்ற பெரிய துணைகள் ஒரு 10 பாட்டு சொல்றாரு. சோ அந்த 10 பாட்டுக்கும் ஒரு உருவங்கள் சில பேர் உண்டு, இந்த பாடல்கள் அந்த குரல்கள் உருவம் உண்டு. அது ஐயா விளக்கிட்டு ரொம்ப மனசுல வச்சுப்பேன். அவரோட நேரடியா பேசுற வாய்ப்பு இப்பதான் ஒரு போன் நம்பர் கிடைச்சிருக்கு. அருணகிரி சார் கொடுத்தாரு பேசுறதுக்கு வாய்ப்பு. ஐயாவும் ஒரு நாள் பேசணும். இன்னைக்கு பேசணும் சின்ன சந்தேகம்யா. அதாவது இந்த 5 பாயிண்ட் சொன்னீங்க. புத்தர் சொன்னாரு, மரணம் தவிர்க்க முடியாது 1, 2 நோய் வரதான் செய்யும் 2, 3 முதுமை அது தவிர்க்க முடியாதுன்றீங்க. 4 பெரிய பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா தெரிய வேண்டியிருக்கும். அதை பத்தி அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. 5வது பாயிண்ட் என்ன சொன்னீங்க? 5 பாயிண்ட். என் செயல்களின் வெளிப்பாடே நான். இதை எப்போதும் பூரணமாக நான் புரிந்து கொள்ளும். என்னுடைய செயல்களின் வெளிப்பாடே நான். அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நம்ம எண்ணம், நம்முடைய எண்ணங்களை எண்ணம் தான் என்னவா பரிணமிக்குது, செயலா பரிணமிக்குது. எண்ணம், சொல், அதான் சொல்றாங்க. அப்புறம் செயல். அந்த செயல்கள் தான் நம்ம. அந்த செயல்ல என்ன சொல்றாரு,
எம்பிடுன்னு நினைக்காதேங்கிறது தான் அவர் சொல்றது. அதாவது எல்லாமே கொஞ்சம் பிரிஞ்சு போகும். நம்ம நாடக நடிகர்கள் அது நாடக அருமையா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்யுங்க. ஒரு சின்ன தகவல், ஒரு இது மாதிரி, அதாவது ஒரு அனெக்டோட். ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வீரபாண்டிய கட்டம் நாடகத்தில் நடிக்கிறாரு. அப்படியே அந்த பாத்திரமும் மாறிட்டாரு. அவரு பாத்திரமும் மாறின பிறகு அவரால் அதுல இருந்து மீளவும் முடியல. அப்புறம் வந்து அவங்க வந்து தயாரிப்பாளர்கள் நாடக இவங்க எல்லாம் வந்து சரி சீக்கிரம் கிளம்புங்க சொன்னோட இவர் வந்து மேக்கப் கூட கிடைக்காம இனி அந்த ட்ரெஸ்ஸோடைய அந்த வீரபாண்டிய கட்டம் ராஜாவுடைய அந்த கிரீடம் அதோடைய கிளம்பி வராரு. செங்கோலுடைய கிளம்பி பஸ்ல ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பஸ்ல ஏறாரு. பஸ்ல ஏறின உடனே கண்டக்டர் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியா பாக்குறான். டிக்கெட் வாங்கியான்னு சொன்னா நான் ராஜா எங்கே டிக்கெட் வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துட்டாரு. அப்புறம் கண்டக்டர் பேஜர் ஆயிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆனா டிரைவர் ரொம்ப புதுசாலி, எப்படி டீல் பண்ண தெரியும். என்ன அப்படியே கொஞ்ச நேரம் பஸ் கொஞ்ச நேரம் போன உடனே ஐயா பாஞ்சாலம் முடிச்சு ஆளுங்க எல்லாம் இறங்குங்க, பாஞ்சாலம் முடிச்சு வந்து அப்படின்ட்டாரு. பாஞ்சாலம் முடிச்சு சொன்ன இவர் கட்ட போன ஐயா எங்க ஊராச்சு அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாரு. சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப அற்புதையா நாடகத்தை வந்து அப்படியே அவர் வாழ்க்கையா நினைச்சிருக்காங்க சில பேர். அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். மங்கேனான் நீங்க பேசுங்க. மகிழ்ச்சி, நன்றி. வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். இன்றைய உரை மிக மிக சிறப்பு. வாழ்க்கை பாடம் தான் சொல்லணும். அவ்வளவு அருமையா ஒரு பாயிண்டே சொன்னீங்க. முக்கியமா அந்த 3C. இப்ப நிறைய பேர் அந்த 3C வச்சுதான் வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3C இல்லைன்னா உண்மையாவே எல்லாரும் சந்தோஷமா வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு போறான்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது என்னைய உரை. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. தேங்க்யூ மங்கேனா. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? சொல்லுங்க ரமேஷ் சார். லாவண்யா போயிட்டாங்க. வணக்கம் மேடம், வணக்கம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வினிதத்தன் ஐயா எப்பவும் போல அருமையான நல்வாழ்வு பெற அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. நம்ம இவர் மில்டன் சார் சொன்ன அந்த 5 கருத்துக்களும் எனக்கு ரொம்ப இணக்கமான கருத்துக்கள், ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்கள். வி ஷுட் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, கம்பேரிசன் கண்டம் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். இன்னொரு சி என்னங்க அது கம்பேரிசன் கண்டம், இன்னொன்னு கிரிட்டிசைஸ். யாரு அதாவது நமக்கு என்ன ஆயிரமா, நமக்கு அட்வொகேட் ஆயிரமா, நம்ம செய்யறது ஒரு தவறுகளுக்கெல்லாம் நம்ம நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கோமா, அடுத்தவங்களுக்கு நம்ம ஜட்ஜ் ஆயிடுறோமா. அவனை இதை செஞ்சது நல்லா இல்லை, இதை செஞ்சது தப்பு, இதை செஞ்சது அவன் பண்ணது தப்புன்னு ஜட்ஜ் ஆயிடுறோமா, கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதாவது கண்டம் பண்றதுங்கிறது உனக்கு இது வரவே வராது, நீ இப்படிப்பட்டவன் தான், இந்த இனத்தை சேர்ந்தவன்லாம் இப்படிப்பட்டவன் தான், இந்த வேலை பார்க்கறவன்லாம் இப்படித்தான், சில கண்டம் பண்றவன்ல, அதாவது உருப்பட மாட்ட, அதெல்லாம் கண்டம் பண்றது தானே அவன் மனசுல. ரொம்ப ரொம்ப நல்ல. அதாவது அப்புறம் இன்னொன்னு வந்து நல்லவரோட இணக்கமாக இருங்கிறது அப்படிங்கிறது, மகிழ்ச்சியானவர்களோட சூழல்ல இருங்க அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதோட வாழ்க்கைய வந்து ரெசிப்ரோக்கல் தான், நம்ம என்ன கொடுக்குறோம் அதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்துக்கள்ல ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவர் புத்தகங்கள் எந்த விதத்துல இருக்கோ உங்களோட விமர்சனங்கள் வந்து அந்த அளவுக்கு அந்த புத்தகத்தை இன்னும் செம்மைப்படுத்தியதுன்னு தான் நம்ம சொல்லலாம். நன்றிங்க ஐயா வாய்ப்புக்கு. தேங்க்யூ. நன்றி. மில்டன் சாரா. குட் ஈவினிங். வணக்கம் 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 ஐயா. சாரு எப்ப பேசினாலுமே வந்து இந்த மொழி ஆளுமை, இந்த கனியிடை ஏறிய சுவையும் முதல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்றும் காகிடை ஏறிய சுவையும் தனிப்பது பொழியும் பாலும் தென்னை நல்லிய குளிர நல்லீரும் இனியவை என்பேன் எனினும் என் தமிழை என் உயிரை நண்பன் போல ஐயா வந்து அந்த மொழியை ஆள்ற அந்த ஒரு விதம் இருக்கு பாருங்க, அது ஒரு தனித்துவமானது. அது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில தேவை இருக்கு. இந்த 72 வயதுல வந்து நான் என்ன வாழ்க்கைனாலே நல்ல நினைவுகள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். லைஃப் லாங் லேர்னிங், CCC மாதிரி LLL, லைஃப் லாங் லேர்னிங் இருந்தாதான் இதெல்லாம் வந்து சாத்தியம் அப்படின்றது நான் எனக்கு எடுத்துக்கிறேன். நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது.
வாழ்ந்து முடித்த பின்பு நம்ம யாரும் மறக்க கூடாது. அதுதான் அந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருந்தது நீங்க சொன்ன ஒவ்வொரு விதமும். ரொம்ப நன்றி ஐயா. தொடரட்டும் உங்கள் பயணம். ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரம்யா மறுபடியும் வந்திருக்காங்க. வாங்க அருணகிரி சார் போயிட்டாரா? வாங்க சார். நல்லா இருந்தது சார். அதான் ட்ரிபிள் வந்து திரும்பியும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த இந்த பாயிண்ட் தான் சார் அவர் கேட்டார்ல புத்தருடையது. நானும் டவுட் கேட்கணும்னு நினைச்சேன். அவர் கேட்டாரு, நோட் பண்ணிட்டேன். உண்மையில நல்லா இருக்கு சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப நிறைவா இருந்தது. இப்ப ஐயா சொன்ன மாதிரி லைஃப் லாங் லேர்னிங். உங்களை பார்த்து நிறைய பேருக்கு 70 வயசுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. அப்போ நீங்க உங்களுடைய பேஷனை ஃபாலோ பண்றீங்க, எங்களுக்கெல்லாம் வழி நடத்துறீங்க. ரொம்ப அருமையா இருக்கு சார். உங்க செஷன் எப்படியாவது நான் அட்டெண்ட் பண்ணிடணும். ஏதோ ஒரு டேக் அவே எடுக்கணும். நீங்க நிறைய டேக் அவே சார். ரொம்ப மகிழ்ச்சியா. நன்றி நன்றி நன்றி. அருணாகிரி சாரா? நோபல் ட்ரூத் 4 தான் புத்தரோட அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 5 சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த இதுவா அங்குத்திர நிக்காயான்னு சொல்றாரு அதுலயா? நோபல் ட்ரூத்ல 4 அனைத்து உயிர்களுக்கும் துன்பம் இருக்கிறது, துன்பத்திற்கு காரணம் இருக்கிறது, காரணத்தை கண்டுபிடித்தால் துன்பத்தில் இருந்து விடுதலை அப்படின்னு ஞானம் அடைஞ்சப்ப அவர் கண்டுபிடிச்சு சொன்ன சொல்லுவாங்க. இதுல இவரு பலதை ரிசல்ட் பண்றாரு. தொகுப்புகள்ல இருந்து 5 எடுத்து சொல்றாரு. இப்ப இவரு நிக்காய அப்படின்னா தொகுப்புகள்னு அர்த்தமா. பாலிமொழியை சொல்லாது. அதுல 5 இதுல அவரு ஒரு முக்கியமானது என்ன சொல்றாரு, கேட்ட விவசாயிகிட்ட பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கணும்னு சொல்றாராம். அது இருக்க முடியாதுங்கிறாரு. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிறாரு. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் உன்னுடைய பிரச்சனைங்கிறாரு. அப்படி அதனால பிரிவு 5 எல்லாமே நம்ம பிரிவு 5 ஆமா. இல்ல இதேதான் வள்ளுவம் சொல்லுது. யான் எனது எல்லாம் எம்பிட்டு எனக்கு மாத்திரம் இல்லை, எனக்கு வந்தா என் மகனுக்கு வரணும், என்னுடைய மனைவிக்கு வரணும், துணைவிக்கு வரணும், 4 சமுதாயத்துக்கு 4 பரம்பரைக்கு வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் யான் எனது எனும் செருக்கறுப்பான் அப்படிங்கறதான் அதானே இருக்கு. அது என்ன சொல்றாரு, அக்செப்ட் பண்ணுங்க. இந்த மினிமலிசம்னு இப்ப பேசுறோம்ல, நிறைவான வாழ்க்கை வாழுங்கிறது தான். அந்த பறக்காத பறக்கு இருக்கத நிறைவா வாழு, கொடுத்து வாழு அப்படிங்கறத வாழ்வை வசப்படுத்துறதா நான் கருதுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, நீங்க எல்லாம் கலந்துக்கிட்டது. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நாளைக்கு லாவண்யம்மன் பேசுறாங்க. எல்லாரும் கண்டிப்பா நன்றி அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி.